பெல்மண்டே, எனக்கு ரொம்ப பசிக்குது. இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உனக்கு எப்பதான்டா பசிக்காது அத முதல்ல சொல்லு. இதுலயும் ஒண்ணு இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எனக்கு சமைச்சு போடு. நான் எதுக்காகடா உனக்கு சமைக்கணும்? டெய்லி நான் தானே சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீயே சமைச்சுக்க போ. போ. தினந்தோறும் நான் தான் சமைக்கணும். நீ நெத்தில ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீயே சமைச்சுக்க. என்ன வேணாலும் சமைச்சுக்க. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல. ரெண்டு விஷயத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. ஒன்னு பசி, இன்னொன்னு பசியால வர கோபம். இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் கை வெந்துருச்சு. சிரிக்கிறியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஆவேசப்படாத மோட்டோ. என் ரெண்டாவது பக்கம் உனக்கு தெரியாதுடா. இந்த பூச்சாண்டி எல்லாம் என்கிட்ட காட்டாதடா மண்டையா. தைரியம் இருந்தா போடு. இந்தடா போட்டுட்டேன். என்ன சீலிங் ஃபேன் மாதிரி தொங்குற? மண்டையா, சும்மா விட மாட்டேன். தொப்பையை தூக்கிட்டு என் கூட ஓடி வர முடியாதுடா. மீட்டர் மேல ஏதாவது போட்டு தரேன். போப்பா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. போ 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 போ. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து கொய்யாலன்னு சொல்லிருப்பேன். இல்ல, உங்களை சொல்லல. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. ஓ, வந்துட்டியா? எப்ப நண்பா, நல்லா யோசிச்சு பாரு. நீ இந்த ராக்கெட்டுக்குள்ள உட்காந்து பிங்க் பிளானட்ல போய் இறங்குனேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகமே உன் புகழத்தான் பாட போகுது. அதுக்கப்புறம் நீ ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்ல தான் வருவ உலகம் பூரா. கஜகஜா, இந்த மாதிரிலாம் பேசி என்ன ஒரேடியா மேல அனுப்பலான்னு பிளான் பண்றீங்களா? You are very dangerous. அடடா, அதெல்லாம் இல்லப்பா. நான் உன் பேரை சரித்திரத்துல பொன்னேட்ல பொறிக்கலான்னு இருக்கேன். நீ என்னதான் முட்டி போட்டு பிட்ட போட்டாலும் நான் மாட்டேன். என்ன கூத்து விடுறதுக்கு பதிலா இதுல நம்ம மோட்டு பத்துல கூத்து விட்டா என்ன? என்ன பாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? பேகி துரத்துதா என்ன? என்ன எப்பவும் ஒரே ஒரு பூதம் தான் துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த பூதத்து பேரு மோட்டு. அவ்வளவுதானே. இதோ ஓடி போய் இந்த ராக்கெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ. மோட்டு வந்தானா நீ இங்கதான் இருக்கன்னு அவனுக்கு தெரியாது. ரொம்ப சரியா சொன்ன. உன்னை நான் விட மாட்டேன். உள்ள போயிட்டியா? வந்து மாட்டானுங்களா? இவனுங்களை நாம அனுப்பி வச்சிருவோம். வெட்டியா பஞ்ச் டயலாக் பேசாம ராக்கெட்டை மேல அனுப்பி. வாய்க்க. ஏன்டா இப்படி குத்துற? எங்க போட்ட? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை கொண்டு இருப்பேன். போனா போதுன்னு விட்டுட்டு போறேன். யாருகிட்ட? கதவு எங்க இருந்தாலும் திறந்துருவான். மூடிக்கிறேன். ஆஹா, என்னது இது? அந்தரத்துல இருக்கனே. ஆஹா, என்ன காப்பாத்துக்க. ஆஹா, பெல்மண்டியா, நண்பா, என்ன காப்பாத்து. தயவு செஞ்சு கதவை தோற. நான் கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. எங்கேயோ அந்தரத்துல இருக்கு. கொஞ்சமா அடியடா, என்ன அடிச்சேன். நான் இனிமே கதவை திறக்க மாட்டேன். போயிரு. நான் உன் காலில் விடாலும் விடுறேன். தயவு செஞ்சு கதவை தோற. என் பக்கத்துல வந்த நின்னு உன் காதை புடிச்சுக்கிட்டு 100 தடவை தோப்காரனை போடணும். என்ன சொல்ற? என்னது 100 தடவையா? நான் ஒரு தடவை உட்காந்து எழுந்தாலும் என் உயிர் போயிடும். நான் ஒரு தடவை செஞ்சா 100 தடவை செஞ்சா மாதிரி. தயவு செஞ்சு கதவை தோற. காப்பாத்து. அடே மோட்டு, நீ வெளியில என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல உள்ள வாடா. உன் வீரத்துக்கு ஒரு அளவு வேணாமா? உயிர் கொடுப்பான் தோழன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன். இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. எதுக்குமே அவசரப்பட்டு கையை நீட்ட கூடாது. உனக்கு பாசம் அதிகண்டா. இது எந்த இடம்? அங்க என்னவோ சகப்பு சகப்பா நிக்குது. என்னது? யாரோ இடத்த பிளாட் போட்டு வித்திருக்காங்கடா. அங்க பாரு, கல்லு கல்லா தெரியுது. பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்கு. சரி வா, நம்ம இங்க இருந்து இறங்கி போய் பார்க்கலாம். முடிஞ்சா நம்மளும் 2 பிளாட் வாங்கலாம்டா. ஆஹா, எஸ்கேப். ஓடு ஓடு ஓடு. வந்துடுறா, இந்த பக்கம் பாத்தீங்கலாம்.
போட்டோ எடுக்குது, எடுத்துட்டு கிளம்பிருச்சு. இவங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காங்க. இவங்கனால நம்மள காப்பாத்த முடியும் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப தைரியசாலிங்க. மோட்டோ பத்லு, நீங்க எங்களை பார்த்து பயப்படாதீங்க. நாங்க உங்க நண்பர்கள். அவங்களுக்கு என்ன திறமை பாத்தீங்க? நம்ம பேரை ரொம்ப சரியா சொல்றாங்க. என்ன திறமைசாலி. நம்மள பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீதியை கிளப்புதுங்க. ஆமா, உங்களை நாங்க எப்படி நண்பர்கள்னு ஒத்துக்கிறது? நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். அது உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிடறதுக்கு சமோசா கிடைக்குமா? 2 சமோசா சாப்பிட்டு டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். ஏன்டா உனக்கு இந்த மாதிரி நேரத்துல கூட சமோசா எல்லாம் கேக்குது? இப்ப நிறைய சமோசா கொண்டு வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிக்கா கோகு. என்னது? ரெண்டு சமோசா, 4 சமோசா, எல்லாமே எனக்குதான். இப்ப தெரியுதா? நாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க எங்களோட உண்மையான நண்பர்கள்னா எங்களை மறுபடியும் பூமிக்கு அனுப்பி வைக்க முடியுமா? காலைல வந்துடலாம். உங்களை பார்த்தா எங்க பெரியப்பா பசங்க மாதிரியே இருக்கீங்க. எங்களை திருப்பி அனுப்பிச்சிருங்க. எங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. நாங்க கண்டிப்பா உங்களை அனுப்பி வைக்கிறோம். நாங்க உங்களை கண்டிப்பா பூமிக்கு அனுப்பி வைப்போம். ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களை காப்பாத்துங்க. எங்களோட இந்த கிரகத்தை ஒரு மோசமானவன் ஆண்டுகிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க எங்களை. நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க அழவே கூடாது. நீங்க இந்த உதவி செய்யலன்னா நாங்க உங்களை கண்டிப்பா பூமிக்கு அனுப்ப மாட்டோம். ஓகே, வாங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு போகலாம். அப்படி வாங்க ஒழிச்சு. ஏய், குதிக்காம வாடா. அவங்கள கிண்டல் பண்றதா நினைச்சு கடிச்சு வச்சிர போறாங்க. முக்கா மண்டையா. சரி சொட்ட மண்டை. கோழையே, உன்னை அழிக்கிறதுக்காக பூமியில இருந்து மோட்டோ பார்த்துட்டு 2 பேர் வந்திருக்காங்க. உன் ஆட்டோலாம் அடங்க போகுது. இப்ப கூட உனக்கு டைம் தரேன். ஓடி போ. இங்க இருந்து ஓடி. ஏதோ குடும்ப பாட்டு சொல்லி கூப்பிடுறாங்க போல இருக்கு. ஆனா ஒருத்தனையும் காணோமே. பயமா இருக்கு. இவன் வாய பார்த்தாலே. இந்த ஓடுங்க, நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க, நில்லுங்க. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பயப்புள்ளைங்க ஓடி புடிச்சுலவங்க. வேகமா ஓடி அவன் கவனத்தை நாம திசை திருப்பணும். சீக்கிரம் வா. நீங்க எல்லாம் எங்களை ரொம்ப பாராட்டாதீங்க. ஏன்னா நாங்க எங்க கடமையை மட்டும் தான் செஞ்சோம். இல்ல, அவ இன்னும் தோல்வியை ஒத்துக்கவே இல்ல. அவங்கிட்ட இருக்கிற கண்ணை பிடுங்கிடுங்க. அப்பதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுவிக்க முடியும். அவங்களும் உங்களோட சேர்ந்து போராடுவாங்க. அப்பதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். சொல்றது புரியுதா? உண்மைதான். அது உண்மைதான். அந்த துப்பாக்கியால மொத்த தடவை சுட்டா கல்லாயிடுவாங்க. மறுபடியும் சுட்டா நார்மல் ஆயிடுவாங்க. எந்திரிச்சிட்டா. நானும் வர இருடா. புடிடா, அத புடிடா. துப்பாக்கிய புடி. தாமதிக்காத, தூக்கி போடு. போடு. ஆமா. இவனுங்க என்ன விளையாடுறாங்க? சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. இந்த இத நீ புடிப்ப.
இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஒர்க் பண்ணியே. சாரி. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு. இவன் கதையை முடிச்சிட்டு வந்து உன்னை காப்பாத்துறேன். நிறுத்து நிறுத்து. நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன், போறேன். அப்படின்னா நீ அமைதியாயிரு. என் நண்பனை காப்பாத்திட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஆஹா, இது வேலை செய்யல. என்ன பண்றது இப்போ? என் நண்பனை நான் எப்படி காப்பாத்த போறேன்? நண்பா, உன்னை எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணு புரியல. நண்பா, என்ன பண்றது? முதல்ல பேட்டரிய போடுறா, பேட்டரிய போடுறா. பேட்டரி எங்க இருக்கு? பேட்டரி தான் இல்லையே, அதனால தானே வேலை செய்ய மாட்டேங்குது. நீ கையில வச்சிருக்கிற துப்பாக்கியோட பேட்டரி கீழே விழுந்திருக்கு பாருடா. போனா போது இவனையும் நாம காப்பாத்திடலாம். போதும் போதும், இனிமேல் அந்த பட்டனை அமுத்தாதீங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் திரும்பி வீட்டுக்கே போறேன். எல்லாரையும் காப்பாத்தியாச்சு. ரொம்ப தூக்கி போடாதீங்க, பிஞ்சிர போறேன். ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. மோட்டு பத்லு 2 பேரும் திரும்ப வந்துட்டீங்களா? நீங்க இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? வேணும்னா இவனை கேட்டு பாருங்க, என்னால முடியல. ஸ்பேஸ்ல இருந்து எங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்தீங்க? அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த கண்ணை பரிசா கொடுத்தாங்க. என்னையா கண்ணு இது? இங்க பாருங்க மிஸ்டர் வீங்கன மூக்கான், இந்த துப்பாக்கில இருக்கிற சுவிட்சை நான் அழுத்தினா நீங்க அப்படியே தர்பூசணி பழம் மாதிரி செவந்து போயிருவீங்க. நான் இல்ல. என்ன விட்டுருங்க. செவந்துட்டாரு. அடே மோட்டோ, நீ எங்கடா இருக்க? இங்க பாத்தியா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு? இவ்வளவு பெரிய முட்டையா? இது காட்டு எருமை முட்டையா இல்ல காண்டாமிருக முட்டையா? எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு ரொம்ப பசிக்குது. தயவு செஞ்சு அந்த முட்டையை என்கிட்ட கொடுத்துரு. நான் சாப்பிட்டு உனக்கு நன்றி சொல்றேன். அதுக்கு முன்னாடி முட்டையை கொடுத்த முட்டைக்கு நன்றி. அதாவது நான் காட்டுக்குள்ள போனேன். அங்க ஒரு பழமையான குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ள நுழைஞ்சேன். அந்த குகைக்குள்ள இருந்த இந்த பிரம்மாண்டமான முட்டையை நான் எடுத்துட்டு வந்தேன். அடே, இப்ப நீ அதை என்னடா செய்ய போற? ஆம்லெட் போட போறேன். இவ்வளவு பெரிய முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய பாத்திரம் கிடையாது இல்ல. என்னடா சொன்ன? நீ அந்த முட்டையை ஆம்லெட் போட போறியா? அட பணையார மண்டையா, நான் இதுக்குள்ள இருந்து ஒரு அழகான உயிரை உருவாக்க போறேன்டா. இது யாரோட முட்டைங்கிறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்டா. இந்த முட்டை யாரோடங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இத முதல்ல யார் சாப்பிட போறாங்கன்றதுதான். என்னோடது. எனக்கு ஜாக்கிரதா. இனிமே இந்த முட்டை மேல நீ கண்ணை வச்சா உன் கண்ணை நோண்டி வாய்க்குள்ள போட்டுடுவேன். ஜாக்கிரதை. சிலுக்கு சிப்பான் சிப்பான் சலுக்கு சிப்பான் சப்பான்னு யார் கொண்டு வர முட்டையை யார் சாப்பிடுறது? திறந்துரு சீசை. தூங்கிட்டான். ஆஹா, சமோசா. நல்ல காரமான சமோசா சாப்பிடுறது உங்க விருப்பமா? நான் முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறேன். காரம் காரம் காரம்.
அந்த பெல் மண்டையே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த இவன் எப்படி ஆயிட்டான்னு பாருங்க. சின்ன எலிக்கு வச்சிருந்த பொறியில இந்த பெருச்சாலி வந்து மாட்டிக்கிச்சு. அடே உன் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இப்ப நீ ஓவரா டென்ஷன் ஆக கூடாதுடா. அது உனக்கு ஒத்து வராது. சாதாரண முட்டைக்காக உன்னுடைய நண்பனை நீ இந்த பாடுபடுத்திருக்கியே, இது உனக்கு நியாயமா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. உன்கிட்ட என்னதான் இருக்கு சொல்லு. என்கிட்ட ஒரு முட்டை இருக்கு. மோட்டு முட்டை உடைஞ்சிருச்சு. இப்ப முட்டைக்குள்ள இருந்து ஒரு குஞ்சு வெளியில வரும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஆம்லெட் போடலாம். முட்டை உடைஞ்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வழிஞ்சு ஓடிட போகுது. சீக்கிரமா ப்ளீஸ், சீக்கிரமா. கைய உடைச்சிராதடா, பின்னிடுவா. ஏ மோட்டு, இங்க பாரு, ஒரு டைனோசர் பிறந்திருக்கு. அதுவும் பறக்கிற சக்தி உள்ள டைனோசர். அதுவும் பச்சை கலர் ஜிங்கிச்சான். அத்தை மடி மெத்தையடி ஓடி விளையாடமா, ஓடி வரை ஓடி விட்டு என் செல்லம். குட்டி டைனோசரா, இத மரியாதையா வெளியே தூக்கி போடு. சொன்ன உடனே என் மூஞ்சில நெருப்ப துப்பிடுச்சு. முகமெல்லாம் பாதி வெந்து பாதி வேகாம அறவே காடா இருக்கு. இனிமே ஒரு ஓவரா பேசினா புல்லா வேக வச்சிரு. இந்த உலகத்துல உனக்காக கிடைச்ச முதல் உணவு சாப்பிடு. உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை கம்பல் பண்ணவே மாட்டேன். உனக்காக நான் ஆசையா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன இங்கே இரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சாப்பிட போறியா? சமோசாவை சாப்பிட போறியா? இந்த ஆகாட்டு. மறுபடியும் வேக வச்சிருச்சு. நல்ல வேலை பக்கெட்டு தண்ணியில தலைய விட்டதுனால தலை தப்பிச்சுது. இல்லன்னா இந்நேரம் பெற்றிருக்கும். இப்ப எதுக்காக இந்த குட்டி சாத்தான குட்டி நீங்க வந்திருக்க? இங்க பாரு மோட்டு, என் செல்ல குட்டிக்கு ரொம்ப பச்சிக்குதான். என்கிட்ட குடுக்க எதுவுமே இல்ல. உன்கிட்ட ஏதாவது இருந்தா கொடுத்து உதவ. இங்க நீ வயிறார சாப்பிடுறதுக்கு உனக்கு நிறைய பொருள் இருக்கு. உனக்கு என்ன வேணாலும் நீ சாப்பிட்டுக்க. சாரா, குட்டு சேரியா? சாப்பிட்டுக்கோ. குட்டு போய். என்ன சேரா? ஒரு பேச்சுக்கா சொல்ல வேண்டாம். ஆஹா, அதை சாப்பிடாத சொன்னா கேளு. வேண்டாம் கேளு. ஆஹா, போச்சு. அப்பவே சொன்னேன் இது ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலான்னு. இப்ப சாப்பிடாம விட்டு சாமி எல்லாத்தையும் சாப்பிடுது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சீக்கிரமா நல்ல ஐடியாவா குடுறா. இப்ப நாம என்ன பண்றது? அப்பவே ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டுனா நேரம் அது ஜீரணமாக இருக்கும். இப்ப பாத்தீங்க, அது என் வீட்டையே சுத்தமா காலி பண்ணிடுச்சு. ஐடியா அப்படின்னா டாக்டர் ஜட்காவை போய் பார்க்கலாம். அவரு ஏதாச்சும் நல்ல உருப்படியான ஐடியாவா கொடுப்பாரு. குட்டி பையன், நீ வெளியில எங்கேயும் போக கூடாது. யாரும் தாங்க மாட்டாங்க. நீ இங்கே இரு, புரியுதா? சொன்ன பேச்சை கேட்கிறான். ரொம்ப நல்ல பையன். சீக்கிரமா அது மூலமாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குதா பாப்போம். என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துருக்கிறல்ல.
என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்துரு. என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த இன்ஸ்பெக்டர் யாரையாவது குறி வச்சுட்டா அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். யாருங்க? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? இதுக்கு மேல என்னால பொறுத்து இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி அவங்கள விட மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அது இம்பாசிபிள். அருமை பட்லு நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? அப்பா இந்த காலத்துல போய் டைனோசர் அது இதுன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அடே குட்டி பையா, இங்கேயே வந்துட்டியா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல டைனோசர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இத தெருவுல வித்த காட்டி நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இத வச்சு நம்ம கோடீஸ்வரனும் ஆகலாம். என்ன மூளைப்பா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்பதான் உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா போ. அடா, முதல்ல இதுக்கு எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வைங்க. காலையில விடுச்சது அந்த கிரவுண்டுக்கு கொண்டு வாங்க, வித்தைய ஆரம்பிக்கலாம். மோட்டு, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆஹா, படித்துற பாண்டி வந்துட்டான். இல்லங்க, சட்டத்தை மீறி யாரும் நடக்க கூடாது. சரி சொல்லுங்க, இந்த பொட்டியில என்ன இருக்கு? சிங்கம் சார், அது சின்ன குட்டி சார். அப்படி எதுவும் இல்ல சார், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு தேவையான பொருட்களா இல்ல குட்டியா? யோசிச்சு சொல்லுங்க, ஆனா உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது இம்பாசிபிள். நகர்ந்து போது. சரி, அந்த பொட்டியை திறங்க. கப்பா, நில்லு நில்லு, இது இந்த சிங்கத்தோட கட்டளை. எங்க ஓடுற? இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். கேட்டியா? இருடா, கால கவிக்கிறான். இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? சிங்கத்தை இவன் எரிச்சுட்டான். அதனால நமக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும். நாம எப்படி தப்பிக்க போறோம்? டேய் குட்டி பையா, அங்க பறந்து போறது உன் சொந்தக்காரங்க மாதிரியே இருக்காங்கடா. இந்த இடம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுடா. நீ போய் உன் ஜோதியில ஐக்கியமாய்க்கடா. எங்க இருந்தாலும் நல்லா இருப்போ. ஆனா ஒரு விஷயம், உன்னை நாங்க தான் காப்பாத்தணும். எங்களை மறந்துடாத. குட்டி, போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. வாங்க வாங்க எல்லாரும் பாருங்க, ஒரு உண்மையான நிஜமான டைனோசர், அற்புதமான டைனோசர் ஷோ. சூப்பர். வாங்க வாங்க வந்து பாருங்க, அற்புதமான ஷோ உங்களுக்காகவே. எப்படி? வாங்க, விட்டா கிடைக்காது. வாங்க வாங்கன்னா எல்லாரும் சும்மா கைய வீசிட்டு வந்துடாதீங்க. ஒரு தடவை பாக்குறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். வாங்க வாங்க. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். ஹலோ நண்பா மோட்டு, நம்ம ஷோக்கான டிக்கெட் எல்லாம் வித்துருச்சு. நீ கரெக்டா டைனோசரை கூப்பிட்டுக்கிட்டு 2 மணிக்கு நம்ம ஊர் மைதானத்துக்கு வந்துரு. ஆனா யார் யாது கபோதி? டைனோசர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எப்போ போயிடுச்சு. என்னப்பா சொல்ற? டைனோசர் போயிருச்சா? ஐயோ போச்சே. இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? இங்க போங்க. ஏய், என்னப்பா சொல்ற? டைனோசர் போச்சா? எங்க போச்சு? எப்படி போச்சு? யார் கூட போச்சு? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல அது வந்து இந்த மாதிரிலாம் அடி வாங்கினது. செம்ம மாத்து வாங்குறாங்க போல இருக்கு. அடையாளம் தெரியாத அளவுக்கு கட்டு போட்டிருக்காங்களே. மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே டைனோசர் எங்களை விட்டு போயிடுச்சு. இனிய நண்பர்களே, இப்ப பாருங்க, உங்களுக்கு வேற கலர்ல அதே மாதிரி ஒரு டைனோசர் முட்டையை கொண்டு வந்திருக்கேன். ஓடி வாங்க, ரொம்ப நல்லது. வாங்க நண்பர்களே, வாங்க 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 வாங்க.